பார்த்தீங்கன்னா ஷிஃபானா ஃபர்னிச்சர் வந்திருக்கும் பேட்டியில் இருக்கக்கூடியது. இப்போ எங்களுடைய சோஃபாவோடைய குடோனுக்கு வந்திருக்கோம். வாங்க, இப்போ இது வந்து டெலிவரி ஆகுது. ஆக்சுவலாக இதோடைய மாடல் என்ன, டிசைனிங் என்ன, இதோடைய காஸ்ட் ஆஃப் என்ன கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்து வந்தோடனே உட்காந்து பார்த்தோம், நல்லா குஷன்ஸும் நல்லா ஜம்முன்னு இப்படி நல்லா ஜம்ப் ஆகுது. ஸோ நல்லா இருக்குன்னு தான் சொன்னால் அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க பாய் இது டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன ரேட் என்னன்னு கேட்போம். பாய் இது என்ன ப்ரைஸ் ஆகுது, இதோடைய மெட்டீரியல் என்ன பாய்? ஆனால் இதில் எல்லாமே சீட்டுக்கு ஃபுல்லாமே 28 டென்சிட்டி ஃபோம் போட்டு, சீட்டுக்கு எல்லாம் பெல்ட் கிடையாது, எலாஸ்டிக் பெல்ட் கிடையாது. எலாஸ்டிக் பெல்ட் போட்டோம்னா கொஞ்ச நாள்ல அது என்ன ஆயிரும்னா பிஞ்சு இதாக போயிடும், தொய்யல் விழுந்துரும். அது தொய்யல் விழுந்து தொட்டில் மாதிரி விழுந்துடும், முதுகு வலி வந்துடும், பேக் பெயின். என்ன பிரைஸ் வருது இது? இது 10,500 ரூபாய் வருது. சிங்கிளா? இது இது மட்டும் சிங்கிள் மட்டும். ஏன் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் ரேட் டிஃபரெண்ட் இருக்கும், அதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கும். இந்த விளிம்பு ஃபுல்லா இந்த மாதிரி தையல் போட்டு கொடுக்க மாட்டாங்க, டபுள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. டபுள் ஸ்டிச்சிங் வராது. ரெக்ஸினுமே ரோஸ்லி தான் போடுவோம், சும்மா சாதாரண லெதர் எதுவுமே போட மாட்டோம். என்ன ரெக்ஸின் யூஸ் பண்றீங்க? கம்பெனி ரெக்ஸின் தான் போடுவோம். ரோஸ்லி. சரி, ஓகே. ஆமா, ரோஸ்லி லெதர் தான் போடுவோம். குவாலிட்டி நல்லா இருக்கும். மற்றவங்களோட நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கூட தான் இருக்கும். கூட தான் இருக்குங்கிறது அதுக்கு அந்த ஓபனாவே சொல்றியா? ஆமா, கூட தான் இருக்கும். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனா குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டில குறைக்க மாட்டீங்க. ஏன்னா பிசினஸ்ல நீண்ட காலம் நாங்க அந்த பிசினஸ்ல இருக்கணும்னு நினைக்க, பயணிக்கணும்னு. ஏதோ கொஞ்ச நாள் பண்ணிட்டு கொஞ்ச நாள் மூடிட்டு போக கூடாது. இது டெலிவரி தான? கன்ஃபார்ம். இது கன்ஃபார்ம் டெலிவரி ஏத்த போறாங்க. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா வந்து டெலிவரிக்காக லோடில் ஏற்ற போகிறாங்க. லாரி வந்து நிற்கிது. ஸோ வாங்க அந்த லாரியில் ஏற்றிட்டு கிளம்புற வரைக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சோஃபாவுடைய எலும்புக்கூடு. அதாவது இப்போ தான் சோஃபா வந்து ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதெல்லாம் வந்துட்டு உட்டு வச்சுருக்குறாங்க. உட்டுக்கு அப்புறம் ஃபோமு, ஐயோ கையில் ஒட்டிக்கிச்சு, ஃபெவிக்விக் பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோம் எல்லாம் போட்டிருக்காங்க. அது போக வந்துட்டு நம்ம சாஞ்சா நமக்கு வந்து நல்ல இதாக நம்ம அதுக்கு உண்டான ரோப் எல்லாம் அடிச்சு விட்ருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ நேரம் ஆக்சுவலாக ஒரு இது ஃபிட் பண்ணுறதா எப்படி எவ்வளோ நேரம் ஆகும், என்ன ஏது? வாங்கலாம். 1 hour ஆகும். இது இன்னைக்கு டெலிவரி ஆகுதுனாலதான் எப்படி இது இது இதோடைய என்ன சோஃபா இது? ஆக்சுவலாக இதோடைய நேம் என்ன? மெக்ஸ்லோ பியூ மாடல். பியூ மாடல்ல உள்ள மெக்ஸ்லோ. இது எங்கே போகுது ஆக்சுவலாக? வீட்டுக்கா, ஹோட்டலு, கடைகளுக்கு? இதோடைய மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ண போறீங்க? என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டா, இந்த ஃபோம் 23 டென்சிட்டி. சரி சரி. சீட்டுக்கு 28 போடுவாய் ஃபோம். இது 8 போடுவீங்க. நல்ல ஜம்ப் நல்லா இருக்கும். எல்லா கடையில 23 தான் போடுவோம், நாங்க மட்டும் 28 போடுவோம். 28 போடுவீங்க. மேக்ஸிமம் 23 தான் போடுவாங்க. நீங்க ரெகுலரா எல்லா இதுக்குமே 28 தான் போடுறீங்களா? எல்லாத்துக்குமே 28 தான். சரி, ஓகே ஓகே. இப்போ எலும்புக்கூடு பார்த்தாச்சு. இதாவது இப்போ தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து அவங்க ஃபோமு, நம்ம சாஞ்சி உட்காரத்துக்கு உண்டான எல்லா ஐட்டமும் உட்காரத்துக்கு எல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. வாங்க, இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த இதெல்லாம் என்ன ஜீன்ஸ் கிளாத் மாதிரி இருக்கு? என்ன மாதிரி கிளாத் இது? இது என்ன பிரைஸ்ல வருது நமக்கு? இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 200 ரூபாயில இருந்து இருக்கு, 200ல இருந்து இருக்கு. குவாலிட்டி அதுக்கு தக்கன இருக்குமா? ஆமா, குவாலிட்டி நல்லா இருக்கு. இது என்ன மெட்டீரியல் ஆக்சுவலா இது பேரு? இது வந்து நம்ம மூசி கிளாத்னு சொல்லி. மூசி கிளாத்னு சொல்லி. இது போக இந்த வெல்வெட் மாதிரி கேட்பாங்கல்ல மக்கள், அந்த மாதிரி இதுனா எடுத்து இருக்கு. அது இந்த மாதிரி கிளாத், இந்த மாதிரி கிளாத் வரும். ஆமா. சரி, இந்த கிளாத் பாருங்க. இது எப்படி, இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும்? இதோட குவாலிட்டி நல்ல தரமா இருக்கும். ரேட் அதுக்கு தக்கன கொஞ்சம் ரேட் பிரைஸ் அதிகத்துக்கு தக்கன குவாலிட்டிஸ் இருக்கும். சரி, இந்த இப்போ ஹோட்டல்ஸுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சா கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி டிசைன்னா நம்மள்ட்ட எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அது வந்து இந்த மாதிரி தான், நல்ல ராயல் கிளாத் தான் இருக்கும். நல்லா இருக்கா? ஓ, இது ஆமா, நல்ல தியேட்டர் ஹோட்டல்ல எல்லாம் வந்து இது யூஸ் பண்றாங்க. அப்படி அந்த டோருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மெட்டீரியல் மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு நல்ல ஷைனிங் கிளாத்தா நல்லா இருக்கும். இதோட பிரைஸ்லாம் எப்படி வரும்? இதெல்லாம் 350 ரூபாய் 400 ரூபாய் வரும். மீட்டரா? ஆமா, மீட்டர். ஓகே ஓகே. இதெல்லாம் இப்போ மூவிங் எப்படி இருக்கு இந்த ஐட்டம்லாம்? இது ஃபுல்லா இப்போதைக்கு நல்ல போயிட்டு இருக்கு. இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்போ நிறைய ஒரு ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்குலாம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க.
நம்ம வந்து இந்த மாதிரியும் போடுவோம், இதை விட டபுள் கலர் சேர்த்து அந்த மாதிரியும் போடுவோம். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு டிசைன் ஒரு டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னு நாங்க ஒரு கேட்லாக் காமிச்சாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாமா? அதே மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். காஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா வந்தாலும் வரும், இல்ல கம்மியா வருமா? கூடுனாலும் குறையாதுங்க, குவாலிட்டி தரமா கொடுக்கறதுனால பிரைஸ் இருக்கும். அப்படி பிரைஸ் இருக்கும் கண்டிப்பா. சரி, ஓகே. இதெல்லாம் என்னென்ன மெட்டீரியல்? இவ்வளோ மெட்டீரியல் வச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் நமக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா சரக்குக்குமே வேலை இருக்குமா? எல்லா சரக்குமே கண்டிப்பான முறையில வேலை இருக்கும். குறைஞ்சதுல இருந்து கூடின வரைக்கும். குறைஞ்சதுன்னா என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்மள பட்ஜெட் வந்து ஒரு 4500 ரூபாயில இருந்து சோஃபா ஆரம்பிக்கும். கம்ஃபர்ட் சோஃபா சரி 40,000 50,000 வரைக்கும் சோஃபா. அதுக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். பிரைஸுக்கு தக்கன குவாலிட்டிஸ் இருக்கும். சரி, ஸ்டிச்சிங் பண்றதுல எங்கே பண்ணுவீங்களா? ஆமா, ஸ்டிச்சிங் எல்லாமே இங்க இல்லை, இங்க தான். சரி, நாங்க வேற எந்த மாடல்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த இதுல வந்து எதுக்கு யூஸ் பண்றது ஆக்சுவலா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச கம்மியான சோஃபா, ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்குள்ள சோஃபா. 8,000 10,000 உள்ளதுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி. இல்ல, இந்த குவாலிட்டிக்கு நீங்க ஃபிட் பண்ண ஸ்டிச்சிங்ல எந்த அளவுக்கு நல்லா நிக்குமா? அது நல்லா நிக்கும். ஸ்டிச்சிங் நாம கரெக்டா நிக்கும். ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். சரி, நம்மள்ட்ட வந்து இப்போ 3 டைப் சிட்டிங் அப்படிங்கிற மாதிரி மாடல்ஸ் இப்போ சைனா ஐட்டம், அதாவது யூரோப் கண்ட்ரிலாம் வந்து இப்படி இழுத்தாச்சுனாவே இப்படி சாஞ்சுக்கும் தெரியுமா? அந்த மாதிரி மாடல்ஸ் நம்மள்ட்ட இருக்கா? ஆமா இருக்கு. அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்கிறது வந்து லெஃப்ட் ரைட்ல மட்டும் தான் வந்து இந்த இழுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சென்டர்ல கிடையாது. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்மள்ட்ட வச்சு கொடுப்பீங்களா? வச்சு கொடுப்போம். அந்த கஸ்டமர் எந்த மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி அப்படியே ரெடி பண்ணுவீங்க. ஆமா, சரி, ஓகே. நாங்க அடுத்து கட்டிங் பார்க்கலாம், வாங்க. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷிஃபானா ஃபர்னிச்சர் திருநெல்வேலி பேட்டையில தான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேட்டையில வந்து நம்ம அரபி காலேஜ்ல படிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து பேட்டைக்கு வந்து ரிவ்யூ பண்றதுக்காக வந்திருக்கோம். அதாவது எப்படி சொல்றது, சோஃபா வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, இவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர்ல இப்போ குடோனுக்கு தான் வந்திருக்கோம். எந்தெந்த வெரைட்டில இருக்கு, அது போக மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கிறத கேட்போம். ஜி, இப்போ நம்ம இன்னும் உட்காந்துருக்கோம்ல, இந்த சோஃபா என்ன காஸ்ட்டோ, என்ன வருது, இதோடைய மெட்டீரியல் என்ன, அதாவது நம்மளுடைய மெட்டீரியல் எப்படி கொடுக்குறீங்க கஸ்டமர்ஸுக்கு, சொல்ல முடியுமா? இந்த சோஃபா வந்து ரொம்ப இதாக தான் கிடைக்கும், ரேராக தான் கிடைக்கும். மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி டிசைனிங் கிடையாது. மார்க்கெட்ல இந்த சோஃபா வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இது வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த சோஃபா வாங்கியும் போடவும் மாட்டாங்க. அவங்க வீடு சிம்பிளா இருந்தாலும் அவங்க பெரிய வருஷ கணக்குல காலாகாலமா கொஞ்சம் வசதியா வாழ்ந்த மாதிரி இந்த சோஃபாவுடைய தோற்றம் எல்லாமே இருக்குதுனால அவங்க வந்து நினைச்ச மாட்டாங்க. இந்த சோஃபா நிறைய பேர் இது வாங்குறது யூஸ் இல்லை. ஆனா இப்போ லேட்டஸ்டா எப்படி புல்லட் வந்து யூஸ் பண்ண நிறைய மக்கள் ஆசைப்படுறாங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சோஃபாவை வந்து ஆசைப்படுறாங்க. நிறைய சீரியல் பாக்குறது, நிறைய சினிமா பாக்குறது, இந்த மாதிரி ஒரு சோஃபாவை பெரிய ஒரு பிரம்மாண்டமா இப்போ ரீசனா நம்ம ஊர்ல ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இப்படி சாஞ்சி உட்கார்ந்துக்கிட்டு ராஜா பகவத் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி அந்த சோஃபானா, ஆமா அந்த மாதிரி சோஃபானா பண்ணி கொடுத்துருவோம். நீங்க சொல்ற மாதிரி சோஃபா பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்மள்ட்ட லோ காஸ்ட்னா என்ன மாதிரி சோஃபா இருக்கு? லோ பட்ஜெட்ல நம்மகிட்ட ஒரு சோஃபா செட் இருக்குன்னா, அது வந்து நம்ம கம்பெனில அந்த சோஃபா லாபத்துக்கு கொடுக்கல, எல்லாரும் சோஃபா அனுபவிக்கணும்னு ஒரு நோக்கத்துக்காண்டி ஒரு சோஃபா கொடுக்கணும்னா, அது சோஃபாவுடைய ஒரு 3 பேர் உட்காரக்கூடிய சோஃபாவுடைய ரேட்டே 3,500 ரூபாய். 3,000 ரூபாய். எந்த சோஃபா இது பார்க்கலாமா? இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த சோஃபா தான். வாங்க பாப்பா, அதுல எப்படி இருக்குன்னு பாப்போம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கும். இந்த இதோட மெட்டீரியலுக்கு இந்த காஸ்ட் வந்துருமா? இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கும். எந்த வகையிலுமே இதுல குறைஞ்ச பொருளோ அந்த ரேட்டுக்காண்டி எதுவும் குறைஞ்சது எதுவும் பண்ணல. நம்ம கம்பெனி நேம் கொஞ்சம் ரீச் ஆகணும்னு சொல்லி இந்த சோஃபா அதனால எல்லா மக்களும் அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கு 3000, அதாவது ஒரு சாதாரண பிளாஸ்டிக் சேரு 2,800 ரூபாய் வருது. ஆக்சுவலா இப்போ 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து சோஃபா வேணும்னு சொல்லி OLXல பாத்துருந்தோம். சரி, அது பூஸ் வந்துட்டு 15,000 வருது அப்படின்னு சொல்லி 15,000 வரும்னு சொன்னாங்க. ஆனா OLX வந்து 2,500 ரூபாய் போட்டிருந்தாங்க. அந்த 2,500 ரூபாய்க்கு கிழிஞ்சு போன இதை தான் நம்ம எடுக்க வந்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 3,500 ரூபாய்க்கு இது சம ஒருத்தா இருக்கு. அதை விட நல்லாவே. சோஃபாவும் பெட்டும் வந்து நீங்க OLXல மற்ற எந்த பொருளாலும் எடுத்துக்கலாம், இந்த சோஃபாவும் பெட்டு மட்டும் எடுக்கக்கூடாது. இது வந்து உடம்பு சம்மந்தப்பட்டதோட சேரும்னா எல்லா வீட்லயுமே ட்ரெஸ்ஸோட குற மாட்டாங்க. ஒரு சில பேர் சட்டை இல்லாம வேர்வையோட ஸ்மெல் இருக்கும். அது வந்து OLXல சோஃபாவும் இந்த மெத்தையும் மட்டும் எடுக்கக்கூடாது. மற்ற பீரோல் அடிக்கீங்க, கட்டில் அடிக்கீங்க, பைக் அடிக்கீங்க, மொபைல் வாங்குறீங்க, அது வேற. இது வந்து உடம்பு சம்பந்தப்பட்டது. இது நீங்க ஃப்ரெஷ்ஷா புதுசு வாங்குறதா மட்டும் தான் நல்லதுன்னு. இதுக்கு இதை விட கொஞ்சம் ஹை லெவல்ல உள்ள சோஃபானா எந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? ஆனா இதுல இந்த உட்டன் சோஃபால இந்த மாடல் நல்லா இருக்குண்ணே. இந்த மாடல் இது போக நம்ம கட்டில், மரக்கட்டில், இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி. மர பீரோல், மரக்கட்டில், மர சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க உடனே கேட்கறது வந்து செய்ய முடியாது. மரத்தை எடுத்து அதை காய வச்சு அதை பதப்படுத்தி தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபேக்டரி பார்த்திருந்தோம் ஆல்ரெடி. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்டரி பார்த்திருந்தீங்களா? எல்லாமே நீங்க வச்சு ஸ்டிச் பண்றதுனால இந்த ரேட் கொடுக்கறது நமக்கு வந்து தகுமா? அது உங்களுக்கு ஒரு தாக்கு பிடிக்குதா? தாக்கு பிடிக்கும். ஆமா. சரி, ஓகே. இப்போ சிங்கிள் சோஃபானா
இந்த சிங்கிள் சோஃபாலாம் பார்த்து இப்போ நிறைய பேருக்கு வந்து சிங்கிள் இது மட்டும் போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நமக்கு பண்ணிடலாமா? ஆனா கண்டிப்பான முறையில ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணா கொடுக்கலாம். 1 மந்த் வெயிட் பண்ண வேண்டியது. அந்த மரம் வந்து நீங்க உடனே பிளாஸ்டிக் மாதிரி மோல்டிங்ல எடுக்க முடியாது. அதுக்குன்னு மரம் எடுத்து அந்த மரத்தை எத்தனை நாள் பதப்படுத்த வேண்டியிருக்கும், 15 நாளைக்கு. அதை எடுத்து வச்சுதான் இந்த பூ மாதிரி எடுக்க முடியும். இந்த மாதிரி டிசைனிங் நாங்க எந்த டிசைனிங் கேக்குறோமோ அந்த டிசைனிங் கொடுத்துருவீங்க. டிசைன் பண்ணிடுவோம். சோ 1 மந்த் வெயிட் பண்ண வேண்டியது. 1 மந்த் வெயிட் பண்ண வேண்டியது. ரேட் எப்படி கொஞ்சம் ரீசனபிளா கொடுப்பீங்களா? ரேட் ரீசனபிளா கொடுப்பீங்க. இது போக ரெஸ்டாரன்ட் சோஃபானா 3 நாள்ல கொடுத்துருவோம். நிறைய ரெஸ்டாரன்ட் சோஃபா வந்து அவங்க ஓப்பனிங் டேட்ட சொல்லுவாங்க, உண்மையான டேட் இந்த டேட் ஓபன் பண்ணணும்னு சொல்லி அதை நாங்க வந்து நைட் வேலை பகல் வேலை போட்டு அதை பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி. அது வந்து ஃபுல். இப்போ நம்மளுடைய சப்ளை எங்க வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும்? தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும். சரி, உங்களுடைய பிராண்ட் அந்த லோகோட போய்டும். லோகோட சீல்ட் கொடுத்து அனுப்பிடுவீங்க. அது வந்து கஸ்டமருக்கு மட்டும் தான் பண்ணி கொடுப்போம். கஸ்டமருக்கு மட்டும். நம்ம கடைகளுக்கு ஷோரூம்ல வைக்கிற இடத்துக்கு இருக்காது. நம்மளோட ஓனா வாங்குற கஸ்டமருக்கு பண்ணி கொடுப்போம். நாளைக்கு நம்மள்ட்ட நம்ம வாங்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியாது. நம்மளுடைய சீல் இருக்கும். நல்லா செஞ்சாதான் சீல் வைக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா பண்ண முடியாது. எத்தனை வருஷமா ஆக்சுவலா நம்மளுடைய இது ரெண்ட் பண்ணிட்டு? 2005ல இருந்து இருக்கேன். 18 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன். 18 வருஷமா. சரி, ஓகே. இப்போ இந்த சோஃபா நாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி 3500 இதை நாங்க எடுத்துக்கலாமா? இன்னைக்கு நீங்க எடுத்துக்கலாம். அழகா நீங்க எடுத்துக்கலாம். இதுவே எடுத்துக்கலாமா? எப்படி? இதுவே எடுத்துக்கலாம். இதுவே எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இது எதுவும் ஆர்டர் இல்லையா? இது ஆர்டர் தான் இருந்தாலும் கொடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ மத்தபடி டிசைன்ல இப்போ இதுல வந்து வுட் ஒர்க் வந்து அதிகமா இருக்கு. அது அப்போ இதோட கண்டிப்பா இதோட காஸ்ட் வந்து அதிகமா தான் இருக்கும். அப்படிதானே? கொஞ்சம் அந்த வுட்டுக்காக அதிகம் இருக்கும். ஆமா. வுட் ஒர்க் வேண்டாம், எங்களுக்கு சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்னா எவ்வளவு நாள் எடுப்பீங்க? அது சிம்பிளா உள்ளதுன்னா உங்களுக்கு காலையில கொடுத்தா ஈவினிங் எடுத்துக்கலாம். ஈவினிங் கொடுத்து அந்த மாதிரி சோஃபா, அந்த ரீப்பர் சோஃபானா இருக்கு. ரீப்பர் சோஃபா சீக்கிரம் எடுத்துக்கலாம். சோ இது போக நம்மள்ட்ட எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு நம்ம கிட்ட? சோஃபா நிறைய இருக்குண்ணா. மெட்டீரியல் எந்த மாதிரி கொடுக்குறீங்க? ஆனா மெட்டீரியல் வந்து ஒரு 7 வகையான மெட்டீரியல் இருக்கு. சரி, ஓகே. சில பேர் இது வேணா எனக்கு மேல லெதர் தான் வேணும்பாங்க. அந்த மாதிரி இல்ல, லெதர் போட்டும் கொடுப்போம். சரி. இதுக்கு மேல பட்டு போல ஒரு துணி உண்டு. அது வந்து வீட்டு வெல்வெட் கிளாத்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அது வீட்டை பொறுத்து இருக்குண்ணே. சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஏதாவது கொட்டிட்டாங்கன்னா அது வந்து அதுல உள்ளது போகவே போகாது. இந்த மாதிரி கிளாத்லாம் அழுக்குப்பட்டாலும் தெரியாது. இந்த மாதிரி மெட்டீரியல் நிறைய விரும்புவாங்க. ஆமா, சோஃபால டெய்லி கழட்டி வாஷ் பண்ண முடியாதுல்ல. இது இப்படி போடுறோம்னா 3 வருஷம் ஒரே துணி தான் இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி தான் விரும்புவாங்க. இதுல என்ன காஸ்ட் வருது? என்ன பிரைஸ் கொடுப்பீங்க? அது பிரைஸ் வந்து வந்தா அது நிறைய டீடைல்ஸ் சொன்னா தான் பிரைஸ் சொல்ல முடியும். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம இப்போ பிரைஸ் சொன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால. சோ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஷிஃபானா ஃபர்னிச்சர்ல வந்துட்டு எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காங்க. நமக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் சரி, அப்புறம் ஹோட்டல்ஸும் சரி, இந்த மாதிரி வுட் ஒர்க் வச்ச மாதிரி நம்ம கிட்ட சப்ளை பண்றாங்க. இவங்களுடைய சப்ளை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், தமிழ்நாடு, டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாமே இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 15-20 வருஷமா ஆக்சுவலாக அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் தான் இருக்கு. ஸோ வெல்வெட் துணி மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அது போக வந்து பியூர் லெதரில் இந்த மாதிரி கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனல் நேம் நம்ம தான் பஸ் சேனல் நம்ம அண்ணன்ட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் போக நமக்கு நல்லபடியாக பண்ணியும் கொடுப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதோட வுட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் உள்ள ஃபர்னிச்சர்ஸ் தான் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்த் டைம் எடுக்கணும். ஸோ அதோடைய வுட் ஒர்க்குக்கே வந்து தனியாக டைமிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வுட் ஒர்க் இல்லாமல் நார்மலாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம 1 டேல கொடுத்துடலாம். 1 or 2 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக டெலிவரி பண்ணலாங்கிறாங்க. இவங்களுடைய அதாவது லோ காஸ்ட்டில் நமக்கு எந்த மாதிரி மெட்டீரியலில் சோஃபா வேணும்னாலும் கிடைக்கும். லோ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 3500 இருந்தே நம்மக்கிட்ட சோஃபா இருக்குது அப்படின்னா அது நம்ம ஷிஃபானா ஃபர்னிச்சரில் திருநெல்வேலி பேட்டையில் தான் இருக்குது. எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அது போக வெரைட்டிஸ் எல்லாமே நாங்கள் வந்து கீழே உள்ள குட்டி வீடியோவில் ஒன்று காட்டியிருப்போம், அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சோஃபா இருக்க ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம OLXல போய் விதவிதமாக போய் தேடி அதில் டேமேஜஸ் இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறத விட ஒரு புது சோஃபாவை கண்டிப்பாக ஒரு கம்மி ரேஞ்சில் நம்ம அண்ணன் கொடுப்பாங்க ஷிஃபானா ஃபர்னிச்சரில். ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அவர் அது மட்டும் இல்லை, அது போக பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்துட்டு கல்யாண வீடு கொடுக்கக்கூடிய அந்த கட்டில், சோஃபா செட்டு, அது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எதிர்பார்ப்பு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் அண்ட்